இலக்கிய சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு சிக்னேச்சர் போட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அந்தணர்கள் திகைத்து போய் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடத்துக்கு போய் நடந்ததையெல்லாம் சொல்லி அவரையும் அழைத்து வந்தாங்க. ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்தாரு மாணிக்கவாசகர். கடைசியில பெருமானது கையொப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய், ஆமா அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி வந்தது சிவபெருமானா அப்படின்னு நினைத்து உள்ளம் உருக கண்ணீர் சிந்தினாரு மாணிக்கவாசகர். தீட்சிதர்கள் மாணிக்கவாசகரிடம் ஓலைச்சுவடியில இருக்க திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு கேட்டாங்க. மாணிக்கவாசகர் சிரிச்சுக்கிட்டே நடன கோலத்துல இருந்த நடராஜ பெருமானை காட்டி, இப்பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் அப்படின்னு சொன்னாரு. அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் சிவபெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது. அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் சிவபெருமானோடு இரண்டர கலந்து விட்டார். ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று மாணிக்கவாசகர் சிவபெருமானோடு இரண்டர கலந்த அந்த நாளத்தான் மாணிக்கவாசகர் குரு பூஜைன்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம்.